லேட் என்ட்ரி அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல இளம் வீரர்கள் 20 வயதிலேயே சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாகி நட்சத்திர அந்தஸ்தை பெறும் காலத்தில் ஹசிக்கு 28 வயதில் ஒரு நாள் அணியில் இடம் கிடைக்கின்றது. டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான போது அவருக்கு வயது 30. ஒரு வீரரின் கிரிக்கெட் வாழ்க்கையின் உச்சகட்ட காலம் இது என பலரும் எண்ணும் போது ஹசி தனது கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் தாமதமாக வந்தாலும் அவர் விளையாடிய ஒவ்வொரு போட்டியிலும் தனது திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் கிரிக்கெட் உலகின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். சர்வதேச வாய்ப்புக்காக அவர் பல ஆண்டுகள் காத்திருந்தார். ஆஸ்திரேலியாவில் மிகவும் பலமான அணி வரிசையில் தனக்கு இடம் கிடைக்குமா என அவர் சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அவர் தனது முதல் தர கிரிக்கெட்டில் தொடர்ந்து சிறப்பாக ஆடி 15,000 ஓட்டங்களுக்கு மேற்பட்ட ரன்களை குவித்தார். அவருடைய இந்த விடாமுயற்சி தான் ஆஸ்திரேலியா தேர்வாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. அறிமுகமான பின்னர் மிஸ்டர் கிரிக்கெட் என்ற புனைப்பெயருக்கு முற்றிலும் பொருத்தமான ஹசி தனது பேட்டிங், ஃபீல்டிங் மற்றும் அணியின் மீதான ஈடுபாடு என அனைத்திலும் சிறந்து விளங்கினார். சவாலான சூழ்நிலைகளில் அணியை வெற்றிக்கு அழைத்துச் செல்வதில் அவர் ஒரு நிபுணராக இருந்தார். குறிப்பாக இந்தியா அணியின் ரசிகர்கள் அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய போது மரியாதைக்குரிய கிரிக்கெட் வீரர் என கொண்டாடினார்கள். ஹசியின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. ஒரு திறமைக்கு வயது ஒரு தடையல்ல. சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம். அவரது வாழ்க்கை தாமதமாக வரும் ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்வேகம். உங்களுடைய இலக்குகளை அடைய வயது ஒரு தடையல்ல. உங்கள் திறமையும் உழைப்புமே மிக முக்கியம். எனவே வெற்றி அடைய துடிக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் JM ஹிஃப்லான்.